அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், wherever you are. Happy to meet you again. போன வாரம் சனிக்கிழமை நம்ம சோழ சரித்திர ஆய்வு குழுவின் கலிங்க மற்றும் ஒற்றர் மரபுநடை சம்பந்தமாக ஒரு விரிவு சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் தொழில்நுட்ப காரணத்தினால் அதன் பதிவுகள் சரியாக கிடைக்காத நிலைகளில் அதை மீண்டும் பதிவு செய்து உங்களுக்கு வழங்குகிறோம், தடங்களுக்கு வந்துகிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது கலிங்க மன்னர்கள், கலிங்க நாடு சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட ருசிகரமான விஷயங்கள். இது கலிங்க ஒற்றர தேச மரபுநடை 13-18க்கு நம்ம போற ஊர்களோட சில குறிப்புகள் மற்றும் அங்கே கலிங்க தேசத்து சரித்திரம், அவங்களுடைய மன்னர்களின் பரம்பரை, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கலிங்க தேச கட்டிடக்கலையின் விவரங்கள் என்ன, கலிங்க தேசத்துல என்ன மாதிரியான கோயில்கள் இருந்தன, எந்தெந்த காலகட்டத்துல அவைகள் வளர்ந்து பிரிவடைந்து மிக உச்சக்கட்டத்திற்கு போய் திருப்பி வந்த விஷயங்கள், அதை பத்தி பார்க்கணும். இதுல நமக்கு பேருதவியா இருந்தது வழக்கம் போல கூகுள் ஆண்டவர், விக்கிபீடியா பூஜாரி, என்ன விஷயம் இருந்தாலும் கொடுக்குறாங்க. அது போக முக்கியமா கலிங்கம் மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 குழுக்கள் மிக உதவி. கெவின் சாண்டேஜ் அவருடைய புகைப்பட கண்காட்சி, ஓவியங்கள், அது மாதிரி தீட்டி வச்சிருப்பார். ஒவ்வொரு படம் பொறுப்பா அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பார். அவருடைய படங்கள் நிறைய இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சன் டெம்பிள் கொனார் குரூப்ல குமார் அருஜோதி மற்றும் பல நண்பர்கள் அவங்களுக்கு கொடுத்த தகவல்கள் திரட்டு அவர்களுடைய படங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். மற்றும் புத்தகத்தை பொறுத்தோன்னா ஆடம் ஹார்டினுடைய டெம்பிள் ஆர்கிடெக்சர், அப்புறம் கொனார்க்கு பத்தி நியூ லைட் அண்ட் சன் டெம்பிள். தாமஸ் டொனால்ட்சன் 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. மானுமெண்டல் லெகசி, கங்கா மொனார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் பத்தி, டெம்பிள் ஆர்ட் பத்தி ரொம்ப அருமையான புஸ்தகங்கள். இதெல்லாம் படிச்சு பார்த்து இதில் இருக்க சில சாராம்சங்களும் இங்கே கொடுத்திருக்கிறேன். இது போக எனக்கு மிக உதவியா இருந்தது தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட். நான் அதுலேயும் ஒரு பங்களிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க வருஷம் சைட் செமினார்னு போகும். அது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அது ஜூன் ஜூலைலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஆகஸ்டுக்கு பிறகு ஒரு 4 மாசத்துக்கு எந்த ஊருக்கு போறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசா போறோம்னா ஒரிசா பத்தி 4x4 16-20 பேச்சுகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இருக்கும். யாராவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. அந்த பேச்சுகளின் தொகுப்பு அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பா கொடுத்துருவாங்க கையில. அப்ப நமக்கு அங்க போறப்ப என்னென்னலாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த வரிசையில பார்க்கணும் எல்லாம் தெரியும். அங்க கொடுக்கப்பட்ட குறைவான நேரத்துல மிக அதிகமான விஷயங்கள் கத்துக்கிட்டு வரலாம். இந்த பாணியத்தான் நாம இங்கேயும் ஓரளவுக்கு கடைபிடிக்கிறோம். இதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன். இதுல உங்களுக்கு அந்த இடங்களை பத்தி அடிப்படை விஷயங்கள் மற்றும் என்ன பார்க்கணுன்றத சொல்றோம். இதை குறிச்சு வச்சுக்கிட்டு இது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரியே
நம்ம அங்க போய் பார்க்கறப்ப கொணார்க்கெல்லாம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துல முழு கொணார்க்கையும் ஒரு இடம், முக்கியமான இடம் மிச்சம் வைக்காம நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதனால பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்க, இல்லாட்டி 2வது தடவை தயவு செஞ்சு பாருங்க. இப்ப கலிங்கம் அப்படின்னா, ஏன் கலிங்கத்தை அவ்வளவு விஷயம் கொண்டாடுறாங்கன்னா, இது நாகர பாணியில் இருந்து சிறிது பிரிவுபட்டாலும் இதற்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்த தனித்துவம் எப்படின்னா, இதுக்காகவே இந்த கலிங்க பாணிக்குனே தனியா சில ஆகமங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து 15ஆம் நூற்றாண்டிலே உருவாகிட்டு. சில்பரத்ன கோஷ்ணா, சில்ப தீபிகா, பிரகாஷா, சாரிணி, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல காஷ்யப்பா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காஷ்யப்பா, அப்புறம் மானசாரா இதெல்லாம் வைக்கிற மாதிரி அங்க இருக்கிற நூல்கள், அங்க இருக்கிற கோயில்களோட கணக்குகளை எடுத்து பார்த்தோம்னா அது பக்காவா பொருந்துது. அது போக நம்ம சிற்பிகள் யூஸ் பண்ற களத்தி, இது அந்த மாதிரி அங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே ஒரு லோக்கல் டெர்மினாலஜி, ஒரு ஒரு விரிவான டெர்மினாலஜி அவங்களும் கேரக்ட் பண்ணியிருக்காங்க. இது போக முக்கியமானது மன்னர்களின் பங்களிப்பு. முன்னர் பொது யுகத்து முன்னோர்கள் இருந்து தொடர்ச்சியா கோயில்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல குகைகள், அப்புறம் செங்கல் கட்டுமானம், அப்புறம் கருங்கல் கட்டுமானம். இது முக்காவாசி தமிழ்நாடு மாதிரி ஒரு தடவை உள்ள வந்து அடிச்ச மாதிரி அங்கேயும் நடுவுல ஒரு ஒரு 300 வருஷம்தான் கொஞ்சம் அழிவு. மற்றபடி தொடர்ச்சியா ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த கோயில்கள் முக்காவாசி பத்திரமா இருந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது புவனேஸ்வரை சுத்தி ஒரு புவனேஸ்வர், பூரி, கொட்டாக் இந்த 3 ட்ரையாங்கிள் வச்சோம்னா ஏகப்பட்ட கோயில் அதுக்குள்ள. அதுவும் எல்லாமே வந்து நல்லா வந்து காப்பாற்றப்படுகிறது. எல்லாமே ஒர்ஷிப்ல இருக்காதான் முக்கியம். இதுல இன்னொரு விஷயம், நம்ம ஊர் கோயில் மாதிரி மற்ற நார்த் இந்தியன் டெம்பிள் மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டி பளபளன்னாக்கி வேற சிமெண்ட் பூசி வைக்காம அந்த பழைய பாரம்பரியத்தை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம பழைய கற்கால செங்கல் செங்கல் கற்கள் தவிர கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குமோ அப்படியே இன்னைக்கு இருக்கு. அந்த இது பத்திரமா இது பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மியூசியம்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதனாலதான் வந்து ஒரிசா வந்து கோயில்களின் மாநகரம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடை விட இங்க நிறைய இருக்கு. இது அடுத்தது, இங்க இதுக்கு முக்கிய காரணம் நான் சொன்னேன்ல, இங்க இருந்த பலதரப்பட்ட மன்னர்கள் தொடர்ச்சியா இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரான்னு பார்ப்போம். பொதுயுகத்துக்கு முன்னாடி மௌரியர்கள், அப்புறம் பொதுயுகம் இருக்கிறப்ப சேதீஸ், அதுக்கு பிறகு குப்தர்கள் 4ஆம் நூற்றாண்டுல, சைலோத்பவர் 5 to 7, 6, 5 to 8, அதுக்கடுத்து பௌமக்காரான ஒரு மன்னர் குழு, அவங்க 8ல இருந்து 10 வரைக்கும். அதுக்கு பிறகு சோமவன்சி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுல மன்னர்கள் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதுக்கடுத்து கீழே கங்கர்கள், ஈஸ்டர்ன் கங்காஸ், அவங்க தான் வந்து இந்த இதுலயே மிக அதிக அளவான கோயில்கள் கட்டின மன்னர்கள். அதுக்கடுத்து கஜபதி மன்னர்கள். பின்னாடி அந்த கீழே கங்கர்களின் ஒரு கொடை வந்து கேமுண்டில 14ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த ராஜாக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி விவரங்களை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அசோகர் காலத்துல தோசாலி தான் தலைநகரா இருந்துச்சு. அங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தௌலின்னு ஒரு இடம். அது இருக்கிற அசோகருடைய கல்வெட்டு. 2வது, இந்த சேதி டைனாஸ்டியில தோசாலி, அப்ப வந்து காரவேலன்ற ஜெயின் மன்னர் இருந்தாரு. ஆத்திகும்பா அவரோட இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஃபேமஸ். அதாவது சேர சோழ பாண்டியர்களை வென்னது, அவர்களோட கூட்டமைத்தது,
இவர்களை வென்றதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சியில உதயகிரி, கண்டகிரி இந்த மாதிரி அந்த ஜெயின விஷயங்கள் நிறைய வளரும். பின்னாடி குப்தர்கள் காலத்துல ஆஹ், இந்து கோயில்கள் நிறைய வர ஆரம்பிச்சுங்க. ஆனா முக்காவாசியா அந்த அப்ப இருந்த கோயில்கள்லாம் ஒரு ஒரு சதுரமான ஒரு ரூம் மாதிரி ஒரு கோயில், அதுக்கு ஒரு முன் மண்டபம், மேல வந்து சிகரம்லாம் கிடையாது. அப்படித்தான் இருந்தது. அதுல முக்காவாசி அடிவிட்டு போச்சு, இல்லது பின்ன காலத்துல திருப்பி கட்டப்பட்டது. அதனால அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், அப்படியே கிடைப்பது ரொம்ப அபூர்வம். அவங்களுக்கு பின்னாடி சைலோத்பவா இருந்தாங்க. சைலோத்பவான்னா, சைலம்னா இது கல்லுல இருந்து உருவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்லை போல உறுதியானவர்கள். இவங்களோட தொடர்பு வந்து மகேந்திரகிரிக்கு நிறையவே உண்டு. மகேந்திரகிரி கனெக்ஷன் இவங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க வந்து கொங்கோடான்னு சொல்லி பானாப்பூர்ட்டு ஒரு இதை தலைநகரை வச்சாங்க. அவங்க காலத்துல மாதவ ராஜா கொஞ்சம் விசேஷமான ராஜா. அவர் காலத்துல தான் வந்து பூரியினோட முதல் கோயில் தான் கொஞ்சம் நன்றாக கட்டப்பட்டது. முக்கியமான கோயில்னு பார்த்தோம்னா பரசுராமேஸ்வரம், இவங்க காலத்துல கட்டப்பட்ட அருமையான கோயில். அதுக்கடுத்து பௌமக்காரான்னு ஒரு டைனாஸ்டி. இது வந்து நார்த் வெஸ்ட் சைட்ல இருந்து வந்தவங்க, கோசலா அந்த சைட்ல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து யயாதி நகரம்னு சொல்லிட்டு ஜாஜ்பூர் பக்கத்துல பிங்கான ஒரு இடம், அதை தலைநகரா வச்சு இது பண்ணாங்க. இந்த இதுல வந்து என்ன ஒரு விசேஷம்னா, திரிபுவன மகாதேவின் ஒரு ராணி. அவங்க காலத்துல ஆஹ், கணவர் இறந்துருவே, பையனும் சீக்கிரம் இறந்துடுறான். அதனால பேரை ரெடியாகிற வரைக்கும் அவங்களே ஆட்சி புரிஞ்சு வராங்க. பின்னாடி இதே மாதிரி ஒரு 4-5 ராணிகள் ஆட்சி புரிஞ்சாங்க. அவங்க காலத்துல சாக்தா வழிபாடு, ஆந்திர சாக்தா வழிபாடு ரொம்ப நிறைய விசேஷமாச்சு. அவங்க பீரியட்ல தான் இந்த வேதாள், அப்புறம் சௌசத்தி யோகினி இதெல்லாம் கட்டப்பட்டது. இவங்களுக்கு பின்னாடி வந்தது சோமவன்ஷின்னு ஆஹ், ஒரு டைனாஸ்டி. இவங்க வந்து சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோமவன்ஷி. இவங்களதுல இவங்க இருந்தப்ப வந்து பிங்கா பக்கத்துல அபிநவ யயாதி நகரான்னு சொல்லி ஒரு இடம், ஜாஜ்பூர் பக்கத்துல. அபிநவன்னா புதுசா இருக்கிறது, அல்லது இளமையானது, புதுசானது. இவங்க ராஜாக்கள்ல முக்கியமான ஆளுங்க வந்து யயாதி, உத்தியோக கேசரி. யயாதி வந்து பூரினோட அடிப்படை கோயிலை ரெண்டாவது புனரமைப்பு செஞ்சாரு. உத்தியோக கேசரி நிறைய சின்ன சின்ன கோயில்கள் அழகா கட்டினாரு. பிரம்மேஸ்வரா அந்த மாதிரி கோயில்ல இவர் கட்டின காலத்துல. லிங்கராஜா வந்து ஜன்மேஜயன் காலத்துல ஒரு திருப்பணி நடந்திருக்கு. இங்க முக்கியமான இடம் வந்து 1021 சோழா இன்வேஷன். அந்த டைம்ல இங்க சோமவன்சி அரசர்களோட போர் வந்து, பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி கீழே கங்கர்கள் வந்தாங்க. கீழே கங்கர்கள் வந்து 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கிறாங்க அவங்க. ஆனா சிற்றரசர்களா பல ஆள்கள் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சோழர்கள் மாதிரி, கிட்டத்தட்ட சோழர்கள் மாதிரி. இப்ப 11ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல பெரிய ஆளாறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து முதல்ல ஸ்ரீமுகலிங்கம், அது வந்து 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அவங்க தலைநகரம் இருந்தது. அப்புறம் அது 12ஆம் நூற்றாண்டுல கட்டாக், அதாவது இதுக்கு புவனேஸ்வருக்கு மேல இருக்கிற பித்னாசி அப்படிங்கிறத கடகம், பித்னாசி கடகம் அப்படின்னா புதிய வாரணாசி கோட்டை, அங்க மாத்துறாங்க. முக்கியமான ஆளுங்க அனங்க பீமா. இவர் பூரி ஸ்ரீ குர்மம் எல்லாத்துக்கும் சரி பண்றாரு. நரசிங்க தேவா என்று இன்னொரு ஒரு முக்கியமான ராஜா. அவர் வந்து கோனார்க், முக்கலிங்கம், சிம்மாச்சலம் இந்த மாதிரி கோயில்களை எடுத்துள்ளார். இது மூணுமே வந்து சிறு கோயில்களா முந்தி இருந்ததை பிரம்மாண்டமான கோயில்களா மாற்றினது ஒரு பெருமை. இவர் இருந்த காலத்துல அடுத்த ஒரு 300 வருஷத்துக்கு முஸ்லிம்கள் பிரச்சனையே இல்லாம, வங்காளத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்த அளவுக்கு ஒரு ஒரு வலுவான அடித்தளம் அமைத்து வைத்து போயிட்டார் நரசிங்க தேவா. அதற்கு பிறகு வந்தது கஜபதிகள்னு சொல்லிட்டு ஒரு 3 ராஜாக்கள் வராங்க. அவங்களும் அந்த பிட்னாசியில தான் தலைமை வச்சுட்டு கஜபதி புருஷோத்தம தேவா, கபிலேஸ்வரா இவங்கெல்லாம் இது பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி
பிற்காலத்துல தலைநகரம் இவங்களோட வாரிசுகள் கஜபதிஸ் வந்து பூரியில மாறுறாங்க. பூரியில அவங்களோட வாரிசுகள் குருடால இருக்கிறப்ப பூரிக்கு மாறுறாங்க. இதுக்கு பின்னாடி கீழே கங்கரோட வாரிசு பராலான்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்க தலைநகரை வச்சு இவங்களோட வாரிசுகள் 1309 இருந்து நரசிங்க தேவர் வந்து ஆட்சி புரிகிறாங்க. இந்த பராலான்ற இடம் தான் பராலாக்கா முண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வழங்கப்படுகிறது. கேமுண்டின்ற ஒரு டைனாஸ்டினோட தலைநகரம் பராலாக்கா கேமுண்டி, பராலா கேமுண்டி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்த ராஜாக்கள் ஆச்சரியம் என்னன்னா, அது அப்படியே அந்த கஜபதி வம்சம் அப்படியே தொடர்ந்து வருது. நாங்க கஜபதி வம்சம்னு சொல்லிட்டு அது அப்படியே தொடர்ந்து வருது. அவங்களோட தொடர்ச்சி எந்த அளவுக்கு நீடிச்சிருக்குன்னு கிருஷ்ணச்சந்திர கஜபதிங்கிறவரு, அவர் 1937 முதல்ல ஒரிசா ப்ராவின்சியல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சப்ப அதனோட ஃபர்ஸ்ட் பிஎம் இவர் தான். அந்த வாரிசுகள் இன்னைக்கு தொடருது. இப்ப இருக்கிற இவங்களோட பேரு கல்யாணி கஜபதி. இப்ப நமக்கு இவங்களோட ஒரு டைம் லைன் அல்லது இதை பத்தி நம்ம கீழே கங்க மன்னர்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து சொன்ன உங்களுக்கு அவ்வளவு தெளிவா இருக்காது. இது உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட சோழர்களின் சரித்திரம் அவங்களோட தேதி குறிப்புகளோட கம்பேர் பண்றப்ப நம்ம இங்க சோழ நாட்டுல இவர் இருந்தப்ப அங்க யார் இருந்தாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். ஸோ அதை மாதிரி நான் வந்து விளக்கியிருக்கேன். இங்க தமிழ்நாட்டுல பல்லவாஸ் 7வது நூற்றாண்டுல இருந்தாங்க, 8வது நூற்றாண்டுல இருந்தாங்க. அப்ப வந்து அங்க ஒடிசால சைலோத்பவா அப்புறம் பௌமக்காரர் 2 டைனாஸ்டிஸ். இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் தலையெடுக்கிறாங்க. அது வரைக்கும் சிற்றரசர்களா இருந்தவங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அப்பவும் சோமவன்சின்னு அந்த ஒரு குடும்பம் அங்க ஆட்சி செய்யுது. சோழர்கள் 10ஆம் நூற்றாண்டுல வரப்ப அங்க வந்து கீழே கங்கர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து 5ஆம் நூற்றாண்டிலே இருந்தாலும் இந்திரவர்மன்ல இருந்து இருந்தாலும் இப்பதான் வந்து அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சுதந்திரமா சோழர்கள் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் கேப். இங்க நம்ம இங்க இருந்து ராஜராஜா ராஜேந்திரா இப்படி டெவலப் பண்ணிட்டு வரப்ப அங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மன்னர்கள் ஒரு 30 ஆண்டு 20 ஆண்டு தொடர்ச்சியா ஒரு ஒரு இதோட ஆட்சி பண்ற அளவுக்கு வஜ்ரஹஸ்தா போர், குண்டண்ணா, மதுக்கமரண்ணா இவர் பீரியட்ல தான் வந்து அங்க இதுக்கு ஸ்ரீகூர்மம் அப்புறம் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு புனரமைப்பு செய்யப்பட்டது. அது போக முகலிங்கத்துல அந்த ஒரு கோயில் கட்டப்பட்டது. இப்ப அதுக்கு பிறகு வஜ்ரஹஸ்தராரு, இந்த பக்கம் ராஜாதிராஜா ராஜேந்திர 2 அவங்க வாரிசுகள் வீர ராஜேந்திரா அதிராஜேந்திரா, இங்கேயும் ஒரு ராஜராஜா இருக்காரு. அவரும் ஒரு இது வரைக்கும் ஆட்சி பண்றாரு. இதுல நடுவுல இவங்க 2 பேருக்குள்ள இன்டராக்ஷன் எங்க வருது? இங்க 1021 ராஜேந்திரன் போர் தொடுத்து போறப்ப இவங்க குண்டம்மா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களையும் தோற்கடிக்கிறாங்க. சைலோத்பவர்கள் அவங்கள எல்லாரும் தோற்கடிச்சிட்டு அப்புறம் தான் ஒற்றை தேசம் அதை தாண்டி கீழே அதுக்கு மேல கங்கை நோக்கி போறாங்க. 2வது இன்டராக்ஷன் எங்க வருதுன்னா, இவர் வீரராஜேந்திரனுக்கும் ராஜராஜனுக்கும் மன உறவு, அந்த இதுல அந்த சண்டைகள்ல மன உறவு. அப்ப வந்து இவரோட டாக்டர் வந்து இங்க மனம் பொருந்திக்கிறார். ஸோ இவங்களோட வாரிசு தான் வந்து அனந்தவர்மன் சோடகக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொரு சாரர் வந்து குலோத்துங்கனோட பையனோட பொண்ணு பேத்தி இங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவ்வளவு சரித்திர இது இல்லை, இதுக்கு ஓரளவு சரித்திர சான்றுகள் ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அப்படி ஒரு வகையில சொல்லப்போனா குலோத்துங்கனும் மருமகன் அனந்தவர்மன் சோழகங்கா, அவன் சொல்றதே சோழகங்கா அப்படின்னு தான் சொல்றான், சோழர்களின் வாரிசு அப்படின்ட்டு.
இது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இவங்க பீரியட்ல 2 இன்டராக்ஷன் உண்டு. இவரு சிறு வயசுல அரண்மனை அது அரியணை ஏறுறப்ப, அந்த அரியணையை பாதுகாத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது சோழ படை. அங்க இருந்துச்சு. அங்க ஒரு படையே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா பிற்காலத்தில் இவர் காலை ஊனிட்டு 85ல இருந்து எவ்வளவு வருஷம் ஆட்சி புரியுது. காலை ஊனிட்டு இது பண்ண போது பிற்காலத்துல இவர் தலை நிமிர்ந்துடுறாரு. அப்புறம் வரி கட்ட மாட்டேன்னு சொல்றப்ப குலோத்துங்கன் காலத்திலேயே 2 தடவை படையெடுக்கிறார். 2 தடவை படையெடுத்து கலிங்கம் அழிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அதுல இருந்து அந்த கோயில்கள்லாம் புனரமைப்பு செஞ்சு மீட்டு இது பண்ணி கொண்டாடுறாங்க. இந்த ஒரு சோ இதற்கு பிறகு அப்படியே இந்த பக்கம் விக்ரமா ராஜராஜா குலோத்துங்காத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிஞ்சிருக்கு. 1190 12 18 அந்த இதுல முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு பவர் இருந்து நடுவுல மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போறாரு. அங்க அந்த நேரத்துல இங்க சோழர்களோட வாங்கல அடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து பழையபடி ஒரு நிலையான ஆட்சி வந்து அனங்க பீமா ராஜர தேவா இப்படி வந்து ஒரு வலிமையான ஒரு அரசு வர்றது இந்த பீரியட்ல தான். 12 15 13 சைபர் வரைக்கும் வலிமையான ஒரு அரசு. அந்த நேரத்துல சோழர்கள் கொண்டு போயிடுறாங்க, பாண்டியர்கள் தலையெடுக்கிறாங்க. இங்க இது நடுவுல குறுக்கால ரவிவர்மா குலசேகர நடுவுல ஒரு கோல் போட்டு போறாரு. காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் வின் பண்ணிட்டேன் கை காமிச்சிட்டு போறாரு. அதுக்கு பிறகு பாண்டியர்கள் அப்படியே ஆட்சி புரிகிறாங்க. இதுக்கு நடுவுல முகமதியின் படையெடுப்பு 1330 வருது. இந்த பக்கம் அங்க அவ்வளவு காமெடி கூத்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நிலையான ஆட்சி அனங்க பீமா காலத்துல ஒரு படையெடுப்பு. இங்க இருந்து திருச்சி ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து இங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் பையன் நரசிம்மதேவாக்கு ஒரு பாண்டிய ராஜாவோட பொண்ணையும் மணம் முடிச்சு கூட்டு போறாங்க. இதுக்கு பிறகு இவர் தான் வந்து கலிங்கத்தின் தலை சிறந்த ராஜா. அவர் இருந்த காலம் குறுகிய காலம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பானுதேவா அவர் பையன் அப்படியே ஒரு மாதிரி இவர் செட் பண்ணி வச்சது ரொம்ப காலம் அப்படி ஓடிட்டு இருக்கு. அவர் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆளுங்க ரொம்ப காலம் ஆட்சி பண்ணாலும் தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே போகுது. நிறைய இடங்கள் குறுக்கிட்டு வருது. இங்க என்ன ஆச்சு, பாண்டியர்களோட ஆட்சியும் முடிஞ்சு போச்சு. அவங்க தாயாதி சண்டையில முடியுது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு படையெடுப்பு, முஸ்லிம் படையெடுப்பு. அதுக்கு பிறகு பின்னாடி விஜயநகர சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வருது. புக்கராய ஹரிகராஜ அந்த அளவுக்கு வருது. ஸோ இந்த காலகட்டத்துல இவங்களோட ஆட்சி பானுதேவாவோட முடியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800ல இருந்து 900ல இருந்து 1435 வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷம் ஒரு நிலையான அரசு. ஏன்னா இவங்க விட்டுட்டு போனோன்னு அப்படியே அழிஞ்சு போகல. பின்னாடி கஜபதிகளை வச்சு இன்னும் மேல ஏத்தி இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு நல்லா ஓடுது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரிசால இருந்த தலை சிறந்த ஒரு அரச வம்சம் இந்த கீழே கங்கர்கள். நம்ம இப்ப இந்த கீழே கங்கர்கள்ல இருந்து ஒரு 2 விஷயங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள், 2 கோயில்கள், அதுவும் ஒரு 2 3 தலைமுறைகளுக்கு தள்ளி வராங்க. ஆனா 2 பேருக்குமே ஏகப்பட்ட விஷயம் பொதுவா இருக்கு. இவங்க 2 பேருமே அவங்க அப்பாவுக்கு கீழே மாபெரும் ராஜா. அவங்க அப்பாவுக்கு கீழே ரொம்ப காலம் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க அப்பாவுக்காக நிறைய இடத்துல போய் கத்தி சண்டை போட்டு நிறைய இடங்களை வென்று கொண்டாந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இனிஷியல் பீரியட்ல கங்கைக்கு படையெடுத்து பின்னாடி சவுத்துக்கும் படையெடுத்திருக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் வெற்றி கொண்டு இது பண்ணாங்க. அந்த வெற்றிகளை கொண்டாடி அதை நிலைப்படுத்துவதற்காக
ஒரு மாபெரும் கோயிலை கட்டணும் 2 பேருக்கும் விருப்பம். அதுவும் என்னன்னா அவங்க அப்பா கட்டதை விட ரொம்ப வித்தியாசமா அழகா கட்டணுன்ற ஒரு ஆவல். இது என்ன ஆச்சுன்னா அது 2த்தையும் பண்ணாங்க. என்ன ஆச்சு, இந்த 2 கோயிலுமே அவங்க காலத்துல மிக மிக புகழ் பெற்றது. பிற்காலத்துல அந்த 2 கோயிலுக்குமே வழக்கொழிந்து போய் இடிந்து அந்த பழைய பெருமை கடைசி வரைக்கும் இன்னும் திரும்பி வாங்கல. ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டாந்தாலும் பழைய பொலிவு அடையவில்லை. ஆனா அவங்க அப்பா காலத்துல இருந்த அந்த 2 கோயிலும் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோயில் வழிபாட்டுல இருக்கு. இன்னும் அந்த பொலிவு மாறாம அப்படியே இருக்கு. யார் அந்த 2 பேர்? ஒருத்தர் க்ளூ சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலை பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடுவீங்க. இன்னொரு ஆளு இந்த கோயில் கட்டினவர். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும். முதல் அரசர் ராஜேந்திர சோழர். இவங்க அப்பா ராஜராஜாக்கு கீழே ரொம்ப வருஷம் வேலை பார்த்து நிறைய ராஜராஜர் கட்டில உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்துருந்தான். அவர் அவ்வளவா நிறைய போக முடியாது வெளியே, என்ன பிரச்சனை ஆயிடும். அதனால அவர் காலத்துல அவரு ராஜா ஆன பிறகு வெளியே கம்பு சுத்தினது ஃபுல்லா ராஜேந்திர தான். இவ்வளவு விஷயங்கள் அப்பவே அவருக்கு அவ்வளவு இது. அவர் காலத்துல இவர் தலைமையில இவங்க கங்கை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. பின்னாடி ஸ்ரீவிஜயா வரைக்கும் படையெடுப்புகள் நடந்தன. இதை கொண்டாடத்தான் ஒரு மாபெரும் கோயில் கட்ட நினைச்சாரு. அதுவும் அவங்க அப்பாவோட ராஜேஸ்வரம் கோயிலோட மிக பெருசா இருக்கணும்ன்றது கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயில் கட்டினார். ஆனா என்ன ஆச்சு, பிற்காலத்துல பாண்டியன் படையெடுப்புக்கு பிறகு அது நிறைய அழிவுகளை சந்திச்சு, முஸ்லீம் இதுல ஏகப்பட்ட அழிவுகளை சந்திச்சு, கடைசியில அதுல இருந்து கல்லெல்லாம் பிரிச்சு போட்டு அணை கட்டுற அளவுக்கு மோசமா போச்சு. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கண்டினியூஸா இல்லை. இதே மாதிரி கீழே கங்கர வம்சத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசர், அவர்தான் நரசிங்க தேவா ஒன். அவங்க அப்பா அனங்க பீமாத்திரின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் அரசர். அவர் காலத்துல ஒரு பிரம்மாண்டமான இது நம்ம ராஜாராஜா மாதிரி தான். ஏகப்பட்ட கோயில் புனரமைப்பு. அவர் கீழே நரசிங்கம் ஃபுல்லா சுத்தி இருக்காரு. வங்காளம் வரைக்கும் முதல்ல போய் முஸ்லிம் அரசர்கள் மேல படையெடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணது முதலாளி தான். அதுக்கடுத்து பின்னாடி சவுத்துல மதுரை, திருச்சி எல்லா இடமும் அங்கேயே ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு நரசிங்கா. இந்த வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு ஒரு மாபெரும் கோயில் கட்டடம், காகதியர்களை வெற்றி பண்ணார் இது கட்டணும்னு சொல்லி அந்த காலத்திலே ஆசை. இளவரசரா இருக்கிறப்ப இதுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பூரிய கடைசியில ஃபுல்லா கட்டி கற்பகிரகம் கட்டி கடைசியில அருமையான ஒரு கும்பாபிஷேகம் நடத்துனது அவங்க அப்பா. ஸோ பூரி கோயிலை விட உயரமான கோயிலா கட்டணும்னு இவர் ரொம்ப ஆசை. ஸோ பூரி 210, இவர் அதோட உயரமா கட்டணும்னு சொல்லி அச்சீவ் பண்ணார். அவர் காலத்துல கொனார் கோயில் மாதிரி வேற கோயிலே கிடையாது. அப்போ தமிழ் இதுல உயரமான இந்தியாவிலே உயரமான கோயில் அதுதான். ஆனா அவர் காலத்துக்கு ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது வழக்கொழிந்து போய் சுத்தமா அழிஞ்சு போற அளவுக்கு ஆயிடுது. இப்படி நம்ம சரித்திரத்தை பார்த்தோம்னா நம்ம கிளம்புற இடத்துலயும் நம்ம போய் சேர்ற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இரு பெரும் அரசர்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கேரக்டரோட இருக்கிற அரசர்கள். இதுல அதுவும் நரசிங்க தேவா நம்ம ஊர் எம்ஜிஆர் மாதிரி சண்டைக்கு சண்டை, கொடை வள்ளலுக்கு கொடை வள்ளல். இது மாதிரி 18 வயசுலயே சவுத் ஃபுல்லா வந்திருக்கிறாரு. காகதியர்கள் அடக்குனது, கட்டாச்சான்னு சொல்லி மிதினாப்பூர் அழித்தது, அப்புறம் கவுட தேசம்ன்றது வங்காளம். அங்க அவரோட மருமகன்ல மச்சான் பரமார்த்தி தேவாவோட அவங்க
அந்த இந்த கவுட தேசத்தையே அழிச்சாங்க. அந்த அளவுக்கு அடி. அவங்க வெளிக்கொண்டு இவர் வெளியூர் போயிருக்கிறப்ப திடீர்னு ஒரு படையெடுப்பு 47ல. அப்ப வந்து அவர் ஊர்ல இல்ல. அவரோட மச்சான் அந்த பரமாத்தி தேவன்றவரு அவர் மட்டும் இருந்து கடைசி வரைக்கும் போராடி அது வெற்றியா அவங்கள முறியடித்துட்டாரு. பட் அந்த சண்டையில இவர் கொல்லப்படுகிறார். நம்ம கீழே கங்கா அரசர்கள் மத்த எல்லாம் டிஃபென்ஸ் வச்சாங்கன்னா இவர் வந்து நம்ம தோனி மாதிரி டெண்டுல்கர் மாதிரி அஃபென்ஸ் நேரா அங்கே போயிருது. நேரா வந்து முஸ்லிம்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க நாட்டிலே போய் அவங்கள அடக்கி கண்ட்ரோல்ல கொண்டாந்து வச்சதுனால அடுத்த 500 வருஷம் கலப்பகாடு வந்து ஆஹ், பூரி அண்ட் கொனார்க்கு தாக்குற வரைக்கும் இங்க ஒரு மாபெரும் படையெடுப்பு கிடையாது. சோ இது அவரோட வீர செயல்களை பத்தி கொனார்க்ல இருக்கிற ஒரு சிற்பம். அவர் வீரம் மட்டும் கிடையாது, பக்தியும் நிறைய உண்டு. கோயில் கட்டுறது நிறைய விஷயங்கள் கட்டிருக்கிறாரு. அவர் இளவரசா இருக்கிறப்ப ஒரு 500 பேர் கும்பல் சேர்த்து எல்லாம் சிற்பிகள் நல்ல தொழில் தெரிஞ்சவங்க சேர்த்து வச்சுட்டு சண்டைக்கு போறப்ப அவங்களையும் கூட கூட்டு போற அங்கங்க இருக்கிற இதெல்லாம் விஷயம் எல்லாம் கத்துட்டு வாங்கன்ட்டு வாராங்கல் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. அப்புறம் இளவரசரா இருக்கிறப்பவே அவர் வந்து கோயில் கட்ட போறோம்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு உண்டான அந்த குவாரி வச்சு பாறை வெட்டுறது இது பண்றதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார். கல்லெல்லாம் ரெடியா இருக்கு. அவரு பைசா சேர்ந்த உடனே கட்ட வேண்டியதுதான். இப்படி கட்டினதுதான் வந்து கொனார்க் கோயில். கொனார்க்கு போக ஸ்ரீகூர்மம் முதல்ல இருந்து திருப்பி அழிச்சு கட்டினது, சிம்மாசலம் முதல்ல இருந்து அடிச்சு கட்டுற இல்ல கருவறை அந்த விமானம் எல்லாம் கபிலாஷ் எல்லாமே இவரை அழிச்சு கட்டி பிரம்மாண்டமா கட்டினதுதான். இதுக்காக இவரை சில்பஜனான்னு கூப்பிடுவாங்க. அது ஏகவாலி அப்படின்ட்டு வித்யாதர சொல்லுவாங்க. இப்படி ஒரு வீரத்திலும் கொடையிலும் கோயில் கட்டுவதிலும் மிக சிறந்த ஒரு உன்னதமான அரசர் நரசிம்மதேவர். சரி, இது வரைக்கும் நம்ம மன்னர்களை பத்தி பார்த்தோம். இப்ப அவர் மன்னர்கள் கட்டிய சில கோயில்கள், சில மானுமெண்ட்ஸ் இதை பத்தி வரிசையா பார்க்கலாம். இது நம்ம கோயில்கள் ஆகமங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பௌத்த, குப்த, அப்புறம் ஜைன விஷயங்கள்ல முக்கியமானது அசோகர் காலத்துல அவர் படையெடுக்கிறப்ப இருந்த அசோகர் கால கல்வெட்டு. தௌலில ஒரு மாபெரும் ரத்தாறு ஓடி கல்கதாகி அது வரைக்கும் ஜெயினரா இருந்தவர் அவர் வந்து சரி போதும் அப்படின்னு சொல்லி புத்தர் அது பண்ணி இனிமே சண்டை வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி சமாதானம். அவர் எழுதின ஒரு கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டுக்கள் எல்லா இடத்துலயும் ஜனங்களுக்கு அறிவுரை அந்த மாதிரி சொல்லி ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இங்கேயும் இருக்கு. ஆனா இதுல வாசகங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வழக்கமா வந்து எல்லாரும் நல்லபடியா இருங்க, அமைதியா இருந்தா நல்லது, பசுக்களை கொள்ளாதீர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்க வந்து அது போக கொஞ்சம் வார்னிங்கும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து வச்சிருக்கிறாரு. நான் வந்து சமாதானம் ஆயிட்டேன், இது பண்ணாதீங்க, திருப்பி ஏதாவது பிரச்சனை இருந்தா திருப்பி அடக்கப்படும், அதனால சொல்றபடி கேட்டு நல்லபடியா இருங்கன்ற மாதிரி வார்னிங் டோன்லாம் இந்த ஒரு இதுல மட்டும் கொஞ்சம் நிறைய வித்தியாசமா இருக்கும். அது பாறையில இருக்கு. நம்ம ஊர் மக்களின் அந்த நான் இங்க இருந்தேன், ஐ லவ் யூ இந்த மாதிரி இதெல்லாம் கிறுக்க கூடாதுன்றதுக்காக இங்க அழகா பிளாஸ்டிக் போட்டு பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு யானை சிற்பம் இருக்கு. இதான் அது மாடியில போனோம்னா ரொம்ப அருமையா ஒரு கல்லுக்குள்ள இருந்து அப்படியே பொழந்துகிட்டு வர மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். இதுதான் அந்த அசோகர் கல்வெட்டு. பிராமியில அசோகன் பிராமியில இவ்வளவு டீட்டெயில எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், இல்ல வெளியில இருந்து அந்த கிளாஸ்ல இருந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கலாம். ரெண்டாவது முக்கியமான இதே மாதிரி ஒரு கல்வெட்டு இந்த சேதி குலத்தை சேர்ந்த காரவேலா என்ற மண்ணின் கல்வெட்டு உதயகிரி கண்டகிரியின் 2 கோயில் இருக்கு. இது ஃபுல்லாவே ஜைனா மானுமெண்ட்ஸ், ஜைனா கோயில்கள். இதுல நேரம் அப்படியே மேல போனோம்னா இந்த இடத்துல ஒரு கார்த்தி கும்பான்னு ஒரு யானை குகை இருக்கு.
இதுல ஒரு வித்தியாசமா காரவேலனோட ஒரு கல்வெட்டு இருக்கு. அது நனைஞ்சிடக்கூடாது, நாளைக்கு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாறையினோட உள்பக்கத்துல இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்காக அது பிற்காலத்துல அது உடைஞ்சு போகாம இருக்கணுக்காக அதை சுத்தி மண்டபம் கட்டி சேஃபா வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கல்வெட்டு. பாத்தீங்கன்னா இந்த இதுல கூரையில இந்த இடத்துல எழுதியிருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இதுல என்ன வித்தியாசம்னா, ஒரு மன்னன் அவனோட வாழ்க்கை சரித்திரம் ஃபுல்லா, அதாவது அவன் 38 வருஷ வாழ்க்கை சரித்திரம், அப்புறம் 15 வருஷ ஆட்சி காலம். ஒவ்வொரு வருஷமும் நான் என்னென்ன பண்ணேன்றத முழு விவரம் அதில் எழுதியிருக்கான். இத மாதிரி ஒரு வித்தியாசமான கல்வெட்டு வேற எங்கேயும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு செயல், ஒரு ஒரு குத்து விளக்கு கொடுத்தேன்னு ஒரு கல்வெட்டு, இல்ல நான் ஒரு ஊரை தானமா கொடுத்தேன்னு கல்வெட்டு, இந்த மாதிரிதான் இருக்கும். இது அப்படி இல்லை. என்டையர் லைஃப் ஹிஸ்டரி ஒரு கல்வெட்டுல. இது ஒரு வித்தியாசமானது, நம்ம பார்க்க வேண்டியது. சரி, இதற்கு பிறகு நம்ம 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கோயில் கட்டடக்கலையில நிறைய வித்தியாசங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆகமங்கள் உருவாகின்றன. வெறுமன ஒரு கார் ஷெட் மாதிரி இருந்த குப்தர்கள் காலத்து கோயில்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சைடுல அலங்காரம், மேல கூரைகள் போட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு 3 வித்தியாசமான பாணிகள் வருகின்றன. ஒண்ணு நம்ம வழக்கமா நம்ம பெறுகிற திராவிட பாணி. இதுல அப்படியே மலையை கட்டி உயரம் ஏற்றிட்டு போவாங்க பிரமிடு மாதிரி. அதுக்கு அடுத்தது இது நாகர பாணியில லத்தீனான்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழைப்பழம் மாதிரி இருக்கு. அப்படியே கீழே இருந்து அப்படியே உரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த வாழைப்பழம், அல்லது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா மக்கா சோளம் மாதிரி. ஆனா இதுல ஹரிசாண்டலா இருக்கும், இதுல வெர்டிக்கல் அலைன்மெண்ட், கோடு கோடா தெரியும். இதுதான் வித்தியாசம். பின்னாடி இது ரெண்டுத்துக்கும் கலப்பு இதுல உள்ள முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து வேசரம்னு ஒரு பாணி வருது. இந்த வேசர பாணியில இதுல உள்ள சில அம்சங்கள், இதுல உள்ள சில அம்சங்கள், அது போக இதுல இல்லாத சில அம்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேல்கூர் மாரி வரும். இது வந்து வேசர பாணி. இது வந்து நடுநாட்டுல, நடு இந்தியால ஹொய்சாளர்கள், அப்புறம் இந்த பக்கம் போபால் பக்கத்துல இருக்கிற நிறைய இந்த மாதிரி கோயில். இப்ப நாகரத்துல இங்க பார்த்தோம்னா 4 வகையான கோயில்கள் வரும். ஒண்ணு வழக்கமா இருக்கிற லத்தீனம்னு சொல்லிட்டு நேரா போய் கூம்பு மாதிரி வளைஞ்சு டவர் மாதிரி போறது, கர்விலீனியர் அப்படிம்பாங்க. இது இன்னொன்னு நம்ம ஊர் கோயில் மாதிரி செவ்வக வடிவிலாடி மேல போயிட்டு ஒரு கூண்டு வண்டி மாதிரி இருக்கும், நம்ம கோபுரம் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு இதை வலபி அப்படிம்பாங்க. இது வந்து அந்த காலத்து குப்தர்கள் காலத்துக்கு பின்னாடி கட்டப்பட்ட கோயில். 3வது அந்த ஓடு ரூஃப் மாதிரி அப்படியே அடிக்கடிக்கு பிரமிடு மாதிரி கூட்டு போறத அதை வந்து ஃபார்ம்சானா அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான கட்டிட வகை. நாகரத்திலே இவ்வளவு வித்தியாசமான வகைகள். அது போக சாம்பார்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதுரத்துல 4 பக்கமும் கட் பண்ணீங்கன்னா அது டைமண்ட் மாதிரி ஷேப் வரும். இது முக்காலும் மண்டபத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, விமானத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே பிற்காலத்துல பெருசா போறப்ப இந்த லத்தீனத்துல வந்து 4 பக்கமும் இதே மாதிரி குட்டி குட்டி விமானத்தை ஜாயின் பண்ணா அகலமாயிடும். இது நேரம் இழுத்துக்கிட்டே போக முடியாது. அப்ப என்ன ஆகும், குட்டி குட்டி விமானமா சேர்த்துட்டு வராங்க. அது வந்து ரொம்ப அகலமாயிடும். இதுதான் வந்து சேக்கரி அப்படிம்பாங்க. இப்படி நாகரத்துல பல வகைகள் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஐடியாவை என்ன பண்றாங்க, வேசரத்துல என்ன பண்றாங்க, குட்டி குட்டி விமானம் சைட்ல சேர்க்கறதுக்கு பதில் ஒரே மாதிரி விமானத்தை சின்ன விமானமா அழகழகா அடுக்கி பூமிஜான்னு ஒரு புது ஸ்டைல் கொண்டாடுறாங்க. இது வந்து லத்தீனால இருந்து சில விஷயம் எடுத்து அதை பெருசாக்கி அடுக்கு மாடி மாதிரி அழகா கொண்டு போறாங்க. இது வந்து பூமிஜா. இது போக கலிங்கத்துல இந்த நாகரத்துல இருக்கிற மற்ற விஷயங்களை கொஞ்சம் மாத்தி வித்தியாசமா பண்றது, இதுதான் வந்து கலிங்க பாணி. இங்க கலிங்கத்துல பாத்தீங்கன்னா இதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு, ஆனா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
இத கலிங்கத்துல இது வந்து ரேகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரேகா தியுலா, தியுலானா விமானம், ரேகா தியுலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வலபிய வந்து காக்ரா தியுலா அப்படிம்பாங்க. இது வந்து அஹ், முக்கியமா சக்தி அப்புறம் தந்திரிக வழிபாடுக்கு யூஸ் பண்ணாங்க. பாம்சானா வந்து அது பிதான்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அது வந்து நார்மலா மண்டபத்துக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கிற நாகர கலையின் அடிப்படை கூறுகளை எடுத்து கொஞ்சம் வேறுபாடுகள் செய்து இவங்க புது சாஸ்திரங்கள் புது பெயர்கள் கொடுத்து 3 இது பண்றாங்க. ரேகா, காக்ரா, பிதா அப்படின்ட்டு. இதுதான் ஒரு ஒரு சாதாரண கலிங்க கோயில் பாணி. இதுல என்ன வித்தியாசம்னா நாகரமும் வேசரமும் கலந்தது. தவறு இப்படி வந்து அப்படி வளையறதுக்கு பதில் நேரா வளைய பிற்காலத்துல என்ன ஆகும், இங்க இருந்து வளைஞ்சா இங்கே வந்துடும், ஒயரை ஏத்த முடியாது. இது நல்லா பிரம்மாண்டமா கொண்டாடுனா கடைசி வரைக்கும் நேரா கொண்டு போயிட்டு லைட்டா கடைசியில தான் திரும்பும். அதே மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி சிகரம் வந்து பூமி, இந்த மாதிரி பூமியா பிரிச்சுருவாங்க. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியில் ஒவ்வொரு எட்ஜிலையும் அமலக்கா இருக்கும், பூமி அமலக்கான் இருக்கும். ஸோ இதுல எத்தனை பார்ட் இருக்கு, நம்ம தளம் மாதிரி 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5 அங்க தளம். அதே மாதிரி இங்க காலமே இருக்காது. நம்ம இதுல வந்து பிலாஸ்டர் இருக்கு, இது இருக்குது, கும்ப பஞ்சரா அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாது. எல்லாம் ஒரே இந்த போன் சொல்லிட்டு ஒரு அலங்காரம் தான். இதனுடைய டிசைன் ரிப்பீட் ஆகும், இல்ல யாழி இருக்கும், அவ்வளவுதான். இதுல 4 மண்டபம் இருக்கும். கர்ப்ப கிரகம், அப்புறம் தர்ஷனுக்கு, டான்ஸுக்கு, ஃபுட் ஆஃபரிங்க்கு 4 மண்டபம் வரிசையா இருக்கும். இது போக இந்த இடத்துல கஜசிம்மான்னு சொல்லி ஒரு கம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் நீட்டி இருக்கும். இந்த இருக்கும் பாருங்க, கஜசிம்மான்ட்டு. இது இது என்னன்னா இதனோட அந்த ராடு வந்து இது வரைக்கும் வந்து இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கு. இப்படி இதுதான் வந்து கலிங்க கட்டுமானத்துல இருக்கிற வேறுபாடு. இப்ப இந்த கலிங்க விமானத்துல மொத்தம் 3 வகை பார்க்கலாம். விமானம் தியோலான கடவுள் இருக்கிற இடம், கடவுள் இருக்கிற இந்த சாங்டம், அதை தியோலான்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. முதல் இது ரேகா தியோலா, நீங்க பார்த்தது கோனிக்கல் டவர். இங்க இருந்து நேரா போய் பார்த்தீங்கன்னா கடைசியில தான் வளையும். இங்க இருந்தே வளைஞ்சு போகுது, நேரா போயிட்டு கடைசியில வளையும். இந்த அமலக்கான் மேல வைக்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், கேப்பும் நிறைய இருக்கும். இதுதான் வந்து ரேகா தியோலா. இது வந்து நம்மளோட கர்ப்ப கிரகத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பிதா தியோலான்னு சொல்லுது. இது பழைய ஃபார்ம்சாலா, நாகர ஃபார்ம்சாலாக்கு ஈக்குவலண்ட். இது என்னன்னா நம்ம ஓடு அப்படியே அடித்து கொண்டு போன மாதிரி அப்படியே இருக்கும், ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். இது நார்மலா மண்டபத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிற்காலத்துல இந்த லதா இதெல்லாம் பண்றதுக்கு சோம்பல் பட்டு, ரேகா தீவுல பண்றதுக்கு சோம்பல் பட்டுட்டு செலவு இல்லை அப்படின்றப்ப இது மாதிரி பிதா மாதிரியே டவரும் வச்சு பிற்காலத்துல கோயில் வரும். மூணாவது காக்கரா தீவுலியா அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம ஊர் கோயில் மாதிரி செவ்வக அடிப்படை, அப்படியே நேர போய் வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு கூண்டு வட்டி மாதிரி ஆர்ச்சி மேல சிகரம். இது முக்கால சக்தி கோயிலுக்கு தான் இதாகும். இது மண்டபத்துக்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி நம்ம கருவறைகளே 3 விதமா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரிசன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா கர்ப்ப கிரகம், கர்ப்ப கிரகத்துல என்னன்னா சாங்டம்ல இது நார்மலா ரேகா அல்லது காக்ரா, 2 இதுதான் நார்மலா இருக்கும். ரொம்ப பிற்காலத்துல தியூலா இந்த பிதா மாதிரி ஷேப்பு வர ஆரம்பிக்கும். ஜெகன்மோகனன்றது 2வது கட்டிடம். இது வந்து நம்ம இருந்து சாமி கும்பிடுற இடம். நம்ம இதனோட அர்த்த மண்டபத்துக்கு ஈக்குவலண்ட். இது முக்காலும் பிதா மாதிரி இந்த பிரமிடல் இதுதான் இருக்கும். 3வது நாத மண்டபம்னு சொல்லிட்டு டான்ஸ் பூஜை எல்லாம் பண்றது. அதுக்காக பாருங்க இந்த பக்கம் நிறைய ஜன்னல் வழி ஓப்பனிங்லாம் விட்டுருக்கு. இதுவும் பிதால தான் இருக்கும். 4வது போக மண்டபம். இது பிற்காலத்துல தான் வந்து 4வது சேருது. இது வந்து கடவுளருக்கு
இந்த பூஜை புனஸ்காரம், அந்த உணவு படைக்கிறது, அதெல்லாம் இங்க நடக்கும். இப்படி பழைய கோயில்ல இது மட்டும் இருக்கும். சில கோயில்ல இது 2 இருக்கும். சில கோயில்ல 4மே இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம இப்ப தட்சிணாமூர்த்திக்கு எக்ஸ்ட்ரா கோயில் இழுத்து வைக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த கோஸ்டல் 4த்தையும் இழுத்து 3 பக்கமும் இழுத்து வச்சு நிசா டெம்பிள்னு சொல்லி சின்னதா வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அது இன்னும் விசேஷம். இப்ப நம்ம ஒடிசன் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம்னா, நம்ம இது மாதிரி தான் மனுஷன மாதிரி அப்படியே பிரிச்சு போட்டு கணக்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆதிட்டானம், அப்புறம் என்ன சொல்லுவோம், சுவர் பித்தி, பிரஸ்தரம் கூரை, அப்புறம் ஆரம்னு சொல்லிட்டு அந்த வரி வரியா இருக்கிறது. அதுக்கு பிறகு கண்டம்னு கழுத்து, சிகரம், ஸ்தூப்பி இருக்கு. இதேதான் வந்து கொஞ்சம் சில அவங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. இங்க வந்து ஆதிஷ்டானம் வந்து பாபகா அப்படின்றாங்க. இந்த பித்தி வந்து 2ஆ பிரிச்சு, உயரமா இருக்கலாம் பித்தி 2ஆ பிரிச்சு ஜங்கான்னு சொல்லுவாங்க. அப்பர் ஜங்கா, லோயர் ஜங்கான்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு பேண்ட் வரும். இதுக்கு மேல பிரஸ்தரா வந்து பரண்டா அப்படிம்பாங்க. நம்ம ஹரால தளம் தளமா பிரிக்கிறோம்ல, ஒரு தளம் 2 தளம், இது அவ்வளவுமே கண்டின்னு சொல்லுவாங்க மொத்தமா. அதுக்குள்ள தளத்தை வந்து அவங்க பூமி அப்படிம்பாங்க. முதல் பூமி, 2வது பூமி. அது மாதிரி ஒவ்வொரு பூமிக்கும் வித்தியாசம் வந்து இந்த அமலக்கா, கர்ண அமலக்கான்னு சொல்லுவாங்க. கார்னர்ல இருக்கிற அமலக்கம், அதை வச்சு கஸ் அடிக்கணும். நம்ம கண்டம்னு சொல்றது அவங்க வந்து பேக்கின்னு சொல்லி கழுத்து சொல்றாங்க. சிகரம் நம்மளது கஜாமச்சான்னு ஏகப்பட்ட டிசைன்ல இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே அமலக்கா தான். அமலக்கான நெல்லிக்காய் மாதிரி வரி வரியா இருக்கிறது. அது நார்மல் நார்த் இந்தியன் இதுல வந்து தட்டையா இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு பிறகு மேல ஸ்தூபி. இவ்வளவுதான். நம்ம அதுக்கு கம்பேர் பண்ணோம்னா ரெண்டும் கிட்டத்தட்ட இதுதான். இதே மாதிரி தான் இது வந்து ரேகாதீவுல, இது பிதாதூலால போனல அதே மாதிரி தான் பாபகா, ஜங்கா, அப்புறம் கண்டியில. இங்க வந்து பூமின்னு சொல்றது பதில் இங்க வந்து பிதான்னு சொல்லுவாங்க. முதல் பிதா, 2வது பிதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல பேக்கி, இந்த மஸ்தக்கான்னு சொல்றது, இது வந்து என்னன்னா நம்ம சிகரத்தினோட ஒரு குரூப் மஸ்தகா அப்படின்றாங்க. சண்டான்னா மணி மாதிரி இருக்கும். மேல அமெரிக்கா. இங்க வந்து இந்த இந்த பேக்கி வந்து அமலக்கா வந்து சின்னதா இருக்கும். இங்க கண்டா பெருசா இருக்கும். இதுல கண்டா கிடையாது. இதுதான் வித்தியாசம். இவ்வளவுதான். இது நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னா, அங்க போறப்ப அவங்க புக்ஸ்லயே இருந்ததுல டேர்ம்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்ப கலிங்கத்து கோயில்கள்ல அவங்க கருவறை எப்படி 3 விதமான விமானங்களா இருக்குதுன்றது பார்த்தோம். அப்புறம் 4 வகையான கட்டடங்கள் இருக்குன்றது பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தது பல்வேறு காலகட்டத்தில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்றத கொஞ்சம் சுருக்கமா பார்க்கணும். முதல் காலகட்டத்தில் 6ல இருந்து 9ஆம் நூற்றாண்டுல சைலத் பாபா பவனக்காரன்னு 2 டைனாஸ்டி இருந்த காலம். முக்கியமான ஆளுங்க மாதவராஜா, சாந்திகார தேவான் 2 பேர். அந்த காலத்துல அந்த ஜூலாய் விமானம் வந்து ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லோப்பு ஏக தெரிகிறதா, அதாவது ஒரு 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 பட்டை அல்லது 3 பட்டை இதா இருக்கும். அவ்வளவுதான். முகமண்டபம் இருக்கும். இந்த அந்தரா எல்லாம் கிடையாது. இந்த வகையை சேர்ந்தது பரசுராமேஸ்வரம் முக்கியமான கோயில். அது போக நிறைய சில்லற கோயில். 2வது காலகட்டத்துல பௌமக்காரா லேட்டர் பீரியடும் சோமவன்சி இருக்கிற காலத்துல 9ல இருந்து 11 வரைக்கும் மிடியல் பீரியட் நடுக்காலம்பாங்க. அதுல திரிபுவன மாதேவின்னு சொல்லிட்டு பௌமக்காரா கிங்கு, ஹீரா, இவங்க 2 பேர் ராணிகள். சோமவன்சில ஏஆர்த்தி 1 and 2 இவங்க ரொம்ப நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காலத்துலதான் அந்த கோயில் விமானம் நேரா போய் கடைசியில சுருங்க ஆரம்பிக்குது. அப்புறம் 5 வரி பஞ்சரத்தை வர ஆரம்பிக்கும். ஜெகமோகனா மேல வந்து பிதாரூப் வருது. நிறைய அலங்காரங்கள் நிறைய வருது. எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ், வேளா அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பீரியடோட முக்கியமான கோயில் வேதாள கோயில், சௌசாத் யோகினி, முக்தேஸ்வரம்.
இதற்கடுத்து இந்த கலிங்க கலையின் உச்சக்கட்டம் 11 to 13 இப்பதான் சோமவம்ச இடைச்சர்களின் கடைசி காலத்துல, அப்புறம் கீழே கங்க மன்னர்களின் முழு ஆட்சி. அப்ப பாத்தீங்கன்னா பழைய ராஜாக்கள்ல உத்தியோகேசரி சோமவம்சில ஓரளவுக்கு நிறைய ரிப்பேர் எல்லாம் பண்றாரு. அனந்தவமன் சோழகர்மா, அப்புறம் அனங்க பீமா, நரசிங்க, இவங்க வந்து பழைய கோயில்களை புனரமைக்கிறாங்க. அப்புறம் புது கோயில்கள் நிறைய கட்டுறாங்க. இவங்க காலத்துல பெரிய ஒரு மேல இருக்கிறாங்க அமலக்கா வந்து ரொம்ப பெருசா போயிடுது. அதனால கழுத்து பெருசா போய் அந்த அமலக்கா வெளி நீட்டிட்டு தாங்கிறதுக்காக 4 பக்கமும் விமானம் தாங்கிகள் மாதிரி அங்க லயனு ஆளுங்க அங்கெல்லாம் நிக்கிற மாதிரி அவ்வளவு காம்ப்ளெக்ஸா போகுது. அது மாதிரி 9 பிரிவு வைக்கிறாங்க. குட்டி குட்டி விமானங்கள் சேருது. இந்த மாதிரி நிறைய அலங்காரங்கள் வருது. 4 மண்டபமும் ஒன்னா வருது இந்த இதுல இருந்து வர்றது. அப்புறம் பலான சிற்பங்கள் நிறைய வருகிறது. பெரிய பெரிய கோயில்கள் வரும். இதனோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறது ராமேஸ்வரா, லிங்கராஜா, ஜெகநாத் பூரி, கொனார்க் டெம்பிள் அண்ட் அனந்த பத்மநாபம். இதுல நரசிங்க தேவாக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவர்களோட சாம்ராஜ்யம் சுருங்க ஆரம்பிக்குது. கையில காசு கிடையாது, சண்டை ஆரம்பிக்குது. அதனால கோயில்களும் அவ்வளவு பிரம்மாண்டமா வர்றதில்லை. இருக்கிறத பாக்குறதே சரியா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கபிலேந்திரா, பிரதாபருத்ராலாம் ஓரளவுக்கு இருக்கிற கோயில்களை சரி பண்றாங்க. புதுசா வர கோயில்லாம் வெறுமனே பிதா மாதிரி சிம்பிளா இப்படி கூரையை போட்டு அதோட முடிச்சிடுறாங்க. அலங்காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறுமனே ஜெகமோகனமோ இல்ல முகமண்டபம் மட்டும்தான். இதுல எக்ஸாம்பிள் கபிலேஸ்வரர் டெம்பிள். அப்புறம் பூரிக்கு கூர்ம, மேகநாதா இதெல்லாம் வந்து சுவர் கட்டுறாங்க. இப்படி இந்த இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எந்த காலத்து கோயில் அந்த காலத்துல இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் காலம், நடுக்காலம், நல்ல உச்சக்கட்டம், அப்புறம் கீழே இறங்குற காலம் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம இது இப்ப இது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு போகலாம். முதல் காலம் இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்ல போனோம்னா அள்ளி கிடக்கு. இங்க இருக்கிற அத்தனை புள்ளியும் ஒரு கோயில். ஒரு குறுகிய இடத்துக்குள்ள இங்க இருந்து இங்க போனோம்னா 3/4 கிலோமீட்டர் கூட கிடையாது. இவ்வளவு 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இவ்வளவு. இதனாலதான் புவனேஸ்வர் வந்து கோவில் நகரம்னு சொல்றாங்க. நம்ம காஞ்சிபுரம், அப்புறம் கும்பகோணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க அந்த அளவுக்கு இல்ல, அதை விட ஜாஸ்தியா பழமையான கோயில்கள் அப்படியே பழமையா இருக்கு. இன்னொன்னு இப்போ இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த கோயில்களை சுத்தி இருந்த என்க்ரோச்மெண்ட், பூக்கடை, இந்த முட்டாய் கடை, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லா கோயில்களையும் நீட்டா பாக்குறது ரொம்ப அருமையா கிளீன் பண்ணி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி இப்ப கும்பகோணத்துல ஒரு கோயிலை பார்க்கணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கடையெல்லாம் தாண்டி தான் அப்புறம் உள்ள மண்டபத்துக்கு அங்க அந்த மாதிரி கிடையாது. கோயில் முழுக்க பார்க்க முடியும். இங்க சுத்தி சுத்தி எல்லா முக்கியமான கோயில் அனந்தப்பா சிவா, லிங்கராஜா, வேதா கோயில் எல்லாமே இங்க இந்த இடத்துல தான் இருக்கு. இதுதான் மெயின் லிங்கராஜா. இதுல அந்த காலத்து முக்கியமான கோயில் உத்திரேஸ்வரம். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கோயில். இந்த மாதிரிதான் இருக்கும். வெறுமனே சிம்பிள் லேக்கா ஜீரா. முன்னாடி எதுவும் முகமண்டபம் கிடையாது. இதுல ஒரு ஆர்ச் மட்டும்தான். எதுலயும் ஒரு அலங்காரம் கிடையாது. கல்லை வச்சு அப்படியே அடுக்கி வச்சு மேல இதுலதான் வேலைப்பாடா இருக்கு. வேற எதுலயும் வேலைப்பாடு கிடையாது. இப்படிதான் இருக்கு கோயில். போமகாரா பீரியட்ல 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல இப்படிதான் இருக்கு. ஆனா சிற்பங்கள் ஓரளவுக்கு அருமையா இருக்கு. தாலேஸ்வரர் கோயில்ல விநாயகர், முருகர், அங்க இருக்கிற முருகர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அப்புறம் பார்வதி அல்லது மகிஷாசுரமர்த்தினி, அதுக்கடுத்து ஏகபாத மூர்த்தி, சந்திரராஜர். இதே மாதிரி ராமேஸ்வரர் டெம்பிள்லையும் அப்பதான் ஆரம்பிக்குது இந்த மாதிரி மேல இருக்கிற அந்த மெடாலியன், சிவன் டான்ஸ், நடராஜா, ஏழி நடராஜா, அப்புறம் முருகர் பாருங்க சேவல் மேல எப்படி உட்கார்ந்துருக்கிறார். சிவன் பார்வதி கல்யாணம் இது எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஏதோ ட்ரைபல்ஸ் மாதிரி. சோ இப்படி ஒரு எளிமையான இது. இந்த காலகட்டத்துல முக்கியமான கோயில் பரசுராமேஸ்வரர் கோயில். சேலத்தோர் கட்டப்பட்டது. திரிரேகா மூணு பங்கா உள்ளது. அமலக்கா பாருங்க இன்னும் சின்னதா இருக்குது. டெக்கரேட்டிவ் மோட்டிவ்ஸ் நிறைய இருக்குது.
சுக்கநாசி இருக்கு, ஆனா இன்னும் நல்லா வெளியே வரல. இந்த மண்டபம் ஜெகமோகனா மேல கூரை, இந்த விமானம் எதுவும் கிடையாது, வெறும்னா கூரை மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா சுத்தி ஒரே அலங்காரம் தான், சிற்பம் தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான சிற்பங்கள். இந்த இது இருக்கு, பார்வதி கல்யாணம். அதுக்கு அடுத்தது இங்க மேல இந்த மெடாலியன்ல பாருங்க, ஒரு நடராஜரோட சிலை எப்படி இருக்கு. இது வந்து வஜ்ர மஸ்தகான்னு சொல்லி நம்ம கீர்த்தி முகாம் மாதிரியே அங்க இருக்கும், வஜ்ர மஸ்தகான்னு சொல்லி. இதுல இருந்து அப்படியே முத்து முத்தா வரும். இது எவ்வளவு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதற்கடுத்து நம்ம பார்க்கிறது அந்த காலத்துல இருக்கிற ஹீராப்பூர்ல இருக்கிற ஹீராதேவி டெம்பிள், சௌசாத் யோகினின்ட்டு. இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா 64 யோகினி இதை சுத்தி இருக்காங்க. ரவுண்டு கோயில், மேல கூரை கிடையாது, ஆஹ் முன்னாடி மண்டபமும் கிடையாது, வெறுமனே என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும்தான் இருக்கும். இது வந்து தந்திரிக கோயில், நடுவுல சிவன் இருப்பார். இது மாதிரி இந்தியால 4 இடத்துல இருக்கு. ஜபல்பூர்ல அதான் இருக்கிறதுல பெருசு. இத பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ராணிப்பூர்ல இருக்கு, கஜுராஹோல இருக்கு. இது உள்ளுக்குள்ள இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 32, இதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 32 தந்திரிக சக்தி வடிவங்கள். நடுவுல சிவன், சிவன் இல்ல, அதுக்கு பதில் சிவசங்கர் பாபு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது ஒரு அருமையான ஒரு கோயில், மெடியவல் பீரியடோட பெஸ்ட் கோயில். சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு ஒரு விமானம், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிதா ஜெகன்மோகனா, அது போக ஒரு அருமையான தோரணம். சோமவம்சி காலத்துல கட்டப்பட்டது. முதல்ல ஜெகமோகனாக்கு இந்த பிரமிடிக்கல் ரூஃப் வர்றது இதுலதான். இப்போ ஒரு தோரணம், மத்திய எதுலயும் இந்த மாதிரி ஒரு அலங்கார தோரணம் கிடையாது. நாகா மோட்டிவ்ஸ், குதிரை, இது சிங்கத்து மேல பெண்கள் போறது, ஸ்க்ரோல் ஒர்க், அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா சுவர் சின்னதா இருந்தாலும் அந்த சுவர்னு ஒரு மரியாதைக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுல அலங்கார வேலைகள், சிற்பங்கள் மிக நிறைய இருக்கு. இதுதான் அந்த வாயில் தோரணம். பாருங்க, மக்களோட வாழ்க்கை, யானை எப்படி பழக்கிறது, அப்புறம் பூஜைக்கு எப்படி டான்ஸ் ஆடுறது, அதை நான் சொன்ன அந்த போ, இந்த வஜ்ர மஸ்தக்கான்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தி முகம் இருக்க வாயிலிருந்து அப்படியே முத்து மணிகள் வருது, ஜன்னல் எல்லாமே அழகாக உழைக்கிறது. அதற்கடுத்தது நம்ம பார்க்கிறது நடுவு பீரியட்ல இருக்கிற தாந்திரிக கோயில்கள். தாந்திரிக கோயில்கள்ல இது வந்து பவமுக்காரா பீரியட்ல வந்த காக்கரா தீவிலா ஃபர்ஸ்ட். இது வந்து என்ன ஆகும், செவ்வக வடிவில், நான் முன்ன சொன்ன மாதிரி செவ்வக வடிவில் இருக்கும். அப்படியே மேல போய் நம்ம ஊர் கோபுரம் மாதிரி இருக்கும். இதுல உள்ள இருக்கிறது சாமுண்டி. முன்னாடி இருக்கிற முன்மண்டபம் பிதாஜியுலா மாதிரி பண்ணாட்டையும் 4 பக்கமும் அலங்காரமான சிறு கோயில்கள் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுலயும் தெய்வங்கள் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான சப்த மாத்திரிகா கணபதி இருக்கிற ஒரு கோயில். இது விசேஷம் என்னன்னா இதுல இருக்கிற சிற்பங்கள் தான் ரொம்ப அருமையான சிற்பங்கள். வராகமூர்த்தி, அப்புறம் சிவன் டான்ஸ் ஆடுறது, ஊத்துவ தாண்டவா, இது யாரு, அந்த தண்டம் வச்சிட்டு இருக்கிற பிற்கால முனிவர், பேரு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதுக்கடுத்து மதிசாசுரபத்னி. அவங்களோட படைப்புகள், அவங்க சிற்ப ஸ்டைலு வித்தியாசமா இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு சிறப்புகள் இருக்கு. இந்த கயிறு, இந்த இதெல்லாம் எவ்வளவு அழகா பொறுமையா பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம இந்த ஸ்டைலு முதல்ல பௌமகார காலத்துல ஆரம்பிச்சாலும் இதே மாதிரி கோயில்கள் பின்னாடி சோமவம்சி காலத்துல மிக அருமையா செய்யப்பட்டது. இந்த காக்கரண்ட கோயில், போன கோயில வந்து வெறுமன பட்டையா நார்த் இந்தியன் ஸ்டைல் இருந்துச்சு. இது சவுத் இந்தியன் ஸ்டைல குட்டி குட்டி கோபுரங்கள், சின்ன சின்ன இதுங்களை வச்சு அழகா கட்டி மேல வழக்கம் போல நீல் செவ்வக
காக்கரா வடிவம். இது பௌமகார பீரியட்ல ஆரம்பிச்சத இவங்க சோமவம்சி காலத்துல இன்னும் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஆனா வழக்கம் போல ஜக்மோகனா வந்து கூரை இல்லாம வெறுமனே தட்டையா தான். இந்த இதுல எதுலயும் சேராத ஒரு வித்தியாசமான கோயில் பாஸ்கரேஸ்வரா. இது அனங்க பீம பீரியட்ல கட்டின ஒரு வித்தியாசமான கோயில். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற லிங்கம் இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், ரெண்டு இதுல படிக்கட்டு ஏறி இதுல ரெண்டு தளத்துக்கு மேல ஏறி இந்த இடத்துல இருந்து தான் வந்து லிங்கத்தினோட உச்சியை பார்க்கிறோம். அது என்னன்னா, அது அந்த காலத்துல அசோகர் காலத்துல இருந்த ஒரு பில்லர் பிற்கால உடைஞ்சு போன பிறகு அதனோட ஷாப்ட் வந்து இங்க இருந்து வெறும்னா லிங்கம் பீடம் இல்லாம வெறும்னா லிங்கமா வச்சு வழிபட்டு இருக்காங்க. இதுதான் இது ஒரு வித்தியாசமான கோயில். அதனால இந்த பீரியட்ல எங்கேயும் பார்க்காத மாதிரி உச்சக்கட்ட பீரியட்ல பிசா விமானத்தோட இருக்கிற ஒரே ஒரு கோயில் இதுதான். அதற்கு பிறகு ராஜாராணி கோயில். இந்த ராஜாராணி கோயில் என்ன வித்தியாசம்னா, நார்மலான ரேகா விழாக்கு பதில் அது கூட குட்டி குட்டியா அதே மாதிரி மினி விமானத்தை எல்லா இடத்துலயும் ஒட்ட வச்சிருக்கிறாங்க. இதனால விமானத்தோட அகலம் ஜாஸ்தி ஆகாம மேல மட்டும் சும்மா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து அலங்காரத்துக்காக பண்ணது. கட்டிடக்கலையின் அந்த அகலத்தை ஜாஸ்தி பண்றதுக்காக பண்ணல. எனக்கு பாருங்க அதனோட இது ஃபுல்லா அங்க மேலே நின்றுடுது. அந்த விமானம் எல்லாம் கடைசி வரைக்கும் வரல. இது ஒரு இந்த ஒரு வித்தியாசமான கோயில். இது ஒரு அடல் சொல்லி கோயில். இங்க வந்து எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்காக மக்கள் இங்க நிறைய பேர் வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது லிங்கராஜா. இருக்கிறதுலே பெரிய கோயில். புவனேஸ்வர்ல உயரமான கோயில். 50 பாருங்க, 50 குட்டி குட்டி கோயில் இருக்கு. இங்க ஒளிஞ்சு பிடிச்ச விழா எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம ஊர்ல இருக்கிற ஆனா ஒரு ரொம்ப சின்ன லிங்கம் தான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி காஞ்சிபுரம் ஏகாம்பரால இருக்கிற அதே இது மாமரத்தடியில தவிர இருந்து சிவபெருமான கட்டி அப்புறம் கல்யாணம் எடுக்கிற அதே கதை இங்க உண்டு. ஏகாம்பரான அத மீன் ஒரு மாமரம். நடுவுல ராமானுஜர் வந்த காலத்துல இது திடீர்னு அவரோட இதுல வந்து ஹரனா இருந்தவர் ஹரிஹரனா மாறி ஒரு 100 வருஷம் இருந்தாரு. அப்புறம் திருப்பி சிவன் கோயிலா மாத்திட்டாங்க. அப்பதான் இந்த பார்வதி டெம்பிள் எல்லாம் கட்டினது. கலிங்க கட்டடக்கலையில 4 விமானம் 4 கட்டடங்கள் ஒண்ணா வர முழு கோயில் இதுதான் முதல் கோயில். இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, இங்க கேமரா செப்பல் பெடல் எதுவுமே நாட் அலோடு. இங்க டெபாசிட் பண்ணிட்டு தான் போகணும். அதனால உள்ளுக்குள்ள எதுவுமே போட்டோ கிடையாது. அதனால போட்டோ எதுனா ஷேர் பண்ணணும். ஆனா வெளியில ஒரு மதில் சுவர்ல இருந்து உள்ள இருக்கிறத போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு இருக்கு. ஸோ இங்க இருந்து தான் நம்ம போட்டோஸ் எடுக்க முடியும். இங்க இருந்து எடுத்ததா இதான் மெயின் டெம்பிள். அது பக்கத்துல ஜக்மோகனா, அதுக்கு பிறகு நாட்டிய மண்டபம், அதுக்கு பிறகு போக மண்டபம். இது 4 இருக்கும் வரிசையா. இப்படியே உயரமா அப்படியே ஏறிட்டே போகும். இது சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா ஜே ஜேன்னு இருக்கும். வெளிச்சமே இல்லாம ஆனா அவ்வளவு வெளிச்சத்தோட ஊரே இருண்டு போய் இருக்கிறப்ப இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு மேல வெளி மண்டபமே வெளியில இருக்கிறதே இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. கோயிலுக்குள்ளே அவ்வளவு. இது பெரிய பாருங்க மெயின் டெம்பிள், அப்புறம் ஜெகமோகனா, இந்த 4 மண்டபங்கள். ஸோ இது போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி, கண்கொள்ளா காட்சி சிவராத்திரி. நம்ம ஊர்ல திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு item. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பூரி ஜெகநாதர் கோயில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோயில். இதுலயும் 4 இதுங்கள் இருக்குது. முதல்ல போக மண்டபம், அதுக்கடுத்து நாட்டிய மண்டபம், அதுக்கடுத்து ஜெகன்மோகனா, அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான மிக உயரமான ஒரு கோயில். இதுல டாலஸ்ட் கோயில் ஒடிசால 214 அடி.
இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஸ்ரீரங்கம் கோயில் ஒழுகுமதி. இங்க மாதாள பஞ்சன் ஒண்ணு 12ஆம் நூற்றாண்டுல இருந்து கதை ஓலையில எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நிறைய சரித்திரங்கள் புரிஞ்சுக்க முடியுது. உள்ளுக்குள்ள 120 கோயில் இருக்கு. பெரிய கோயிலே 30 கோயில் இருக்கு. இதுல முக்கியமான இது மரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணா, பலபத்ரா, சுபத்ரா அண்ட் சுதர்சன். இது இவங்களோட டெய்ட்டி தான் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்க அந்த டெய்ட்டி மாத்திட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். மேல வந்து நீல் சக்கரம்னு சொல்லிட்டு 3.5 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுதர்சன சக்கரம் இருக்குது. அங்க வந்து 8 நவகுஞ்சரான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல், அதை நான் காமிக்கிறேன் அப்புறம். அது இருக்கு. இதுல வந்து இந்த கொடி கட்டுவாங்க. கொடி கட்டிருக்குல, இது பேர் பதித பாவனா அப்படின்னு பேர். பதித பாவனா ஏழைகளின் நண்பன். இது வந்து டெய்லி இந்த கொடியை மாத்திட்டே இருப்பாங்க சாயங்காலம் 3 மணிக்கு. அதே மாதிரி இங்க வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும், ஜெகநாதரோட பெயிண்டிங். ஜெகநாதர் மட்டும்தான், 4 பேர் கிடையாது. அதையும் பதித பாவனா சித்திரம் அடிப்பாங்க. அந்த காலத்துல வந்து அந்த ஏழை மக்கள்லாம் இந்த இடத்துல வர முடியாது. அதனால இந்த கோயில் வாசல் அந்த பதித்த பாவனா இருக்கும், அங்கே கும்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. இதுதான் அந்த சிங்கத்வாரான்னு சொல்ற மெயின் என்ட்ரன்ஸ். இங்க இருந்து போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு படாதண்டான்னு ஒரு அகலமான ரோடு. அதுல தான் அந்த 4 ரதங்களும் ஒன் பை ஒன், சார் 3 ரதமும் ஒன்னா போகும். குண்டிச்சான ஒரு இடம், அதான் அவங்களோட சம்மர் பேலஸ் மாதிரி. அது வந்து அந்த ரத யாத்திரை 10 நாள் நடக்கிறப்ப இதுல ரதம் அங்க போயிட்டு திரும்பி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் மாதிரி கண்டினியூஸ் ரெனோவேஷன் நடந்துகிட்டே இருக்கு. 650, 1130, கடைசியா பண்ணது 1230. அதுக்கு பிறகு கஜபதி ராஜாக்கள், இப்படி நிறைய ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பூரி கோயிலோட இது. இதை சுத்தி திக்கா 2, இது ஒரு ஒரு சுவர், அதுக்கடுத்து இன்னொரு சுவர். இந்த 2 சுவரும் அவ்வளவு திக்கா இருக்கிறதுனால கடல் சத்தமே இங்க கேட்காதும்பாங்க. இதனோட விசேஷம் அந்த டெய்லி கொடி மாத்துறது தான். 2 பேரு இதுக்கு தனியா ஒரு லேடர் எதுவும் கிடையாது. அங்க இருக்கிற டெய்லி ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பிடிச்சு 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 பிடிச்சே ஏறுவாங்க. வேற சேஃப்டி ஹார்னஸ் எதுவும் கிடையாது. இதுல ஏறி இது வழியா மேல போய் கொடியை மாத்திட்டு வருவாங்க. அப்புறம் இன்னொரு விசேஷம், இந்த 3 ஐடியல்ஸ் வித்தியாசமா ஐக்கனோகிராஃபியே இல்லாத ஒரு ஒரு மர பிம்பங்கள். 3வது இதனோட அந்த தேர் திருவிழா. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு வருஷமும் புது புது மரம் வச்சு தயார் பண்ணி பண்றது. 4வது அதனோட பிரசாதங்கள், இந்த பானையில பண்றது. சாதம், பருப்பு, அரிசி, கூட்டு எல்லாத்தையும் வரிசை அடுக்கி வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு 7 பானை அடுக்கி வச்சு கும்பிடுவாங்க. ஆனா 7வது பானை தான் முதல்ல வேகும், அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வேகும். இதெல்லாம் ஒரு அதிசயம். அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கலையின் உச்சக்கட்டம், கொனார்க் டெம்பிள். இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். ஆனா பாழடைஞ்ச கோயில். இது வந்து வழிபாட்டுல கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இவ்வளவு உயரமா பாக்குறது, ஒரு 160 அடி உயரத்துல இருக்கிறது ஜெகன்மோகனா அப்படின்ற நம்ம நம்ம நின்று சாமி கும்பிடுற இடம். ஒரிஜினலா சாமி இருக்கிற இது சாங்டம் சுத்தமா இடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நாத மந்திரா கூரைய காணும், இடிஞ்சு போச்சு. போக மந்திரா இது மட்டும்தான் இருக்கு, அடித்தளம் மட்டும்தான் இருக்கு, மத்தெல்லாம் இடிஞ்சு போச்சு. ஆனா இடிஞ்ச பாழடைஞ்சதே ஒரு பிரம்மாண்டம். இது பாத்தீங்கன்னா இது சுத்தி 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 இவ்வளவு பெரிய பெடஸ்டல். இதுல ஃபுல்லா சக்கரம். இங்க 4+3 7 குதிரை. ஸோ 24 சக்கரமும் 7 குதிரைகளும் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரத கோயில். இதுதான் வந்து நேரு. இந்த ரத கோயில் இது பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் தான். எல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ் டெபினிஷன் தான். டாலஸ்ட் கோயில் 240 அடி. யுனெஸ்கோ மானுமெண்ட். ஒடிசால இருக்கிற ஒரே யுனெஸ்கோ மானுமெண்ட் இதுதான்.
சூரியனுக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய கோயில் இதுதான். ரத வடிவில் இருக்கிற கோயிலையும் பெருசு இதுதான். 12 பிளஸ் 12 24 வீல் பிளஸ் 7 ஹார்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அந்த எஃபெக்டோட இருக்கிற முழுமையான ரத கோயில் இதுதான். இதனோட சின்ன வடிவம் தான் நம்ம மேலே கடம்பூர்ல இருக்கிற ஒரு கோயில். அது போக இந்திய கோயில்களே 12 வருஷ கட்டுமானத்தினோட முழு டாக்குமெண்டேஷன் இருக்கிற ஒரே கோயில் இதுதான். இவ்வளவு இருந்துமே இந்த கோயிலை பத்தி ஏகப்பட்ட கதைகள், கட்டுக்கதைகள், புராண கதைகள், மித்ஸ், மிஸ்ட்ரிஸ், மர்மங்கள் நிறைய இருக்கு. இது ஏன் இப்படி பண்ணாங்க, இது ஏன் இப்படி உடைஞ்சு போச்சு, இது ஏன் இப்படி ஆயிருக்கு, எப்படி இது நாசமா போச்சு, ஒண்ணும் தெரியல. கட்டின இது நல்லா இருக்கு, ஆனா எப்படி ஆகி போச்சு, எதனால ஆச்சு, நிறைய விஷயங்கள் இன்னும் மர்மமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கோயில் இது. இப்ப நம்ம பாக்குறது பிற்காலத்துல 14ஆம் நூற்றாண்டுல இதனோட விவரங்கள்லாம் ஓலைச்சுவடியில படம் வரைஞ்சு பட்டச்சித்திரால எழுதுனது. அதை வச்சுதான் தெரியுது இங்க பின்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த இடம் ஃபுல்லா இப்ப இடிஞ்சு போச்சு. இத நம்ம மக்கள் இப்ப கிராபிக்ஸ்ல இத மாதிரி உருவாக்கி இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அந்த காலத்துல இந்த கோயில்கள் நம்ம கம்பேர் பண்ணோம்னா லிங்கராஜா 180, அதுக்கடுத்து பூரி நடுவுல வரும், பூரி 210, தஞ்சை பெரிய கோயில் 220, ஜிகேசி லிங்கராஜா சைஸுக்கு வரும். இதெல்லாம் தாண்டி அந்த தரை கட்டுமானம் பிளானை வச்சு பார்த்தீங்கன்னா கொனார்க் 240 அடி. அது இருந்த காலத்துல இந்தியாவின் உயரமான கற்கோயில் அதுதான். அதை விட பெருசா கட்டணும்னு சொல்லி அதற்கு முன்னாடி போபால்ல ஒரு மன்னர் போஜராஜன் முயற்சி பண்ணார். ஆனா அவர் முடிஞ்சது அவ்வளவு பிரம்மாண்டத்துல ஆரம்பிச்சு அவர் கட்டினது இந்த லிங்கத்தை சுத்தி கருவறை, கருவறைக்கு மேல கூரை, இவ்வளவுதான் கட்டியிருக்காரு. அதுக்குள்ளேயே அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அதை வச்சு பிளானை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இது ஒரு 350 அடி உயரம் உள்ள ஒரு மாபெரும் பூமிஜா கோயிலா இருந்திருக்கும் கட்டி முடித்திருந்தான்னு கணக்கு சொல்றாங்க. இது ஆடம் ஹார்டினோட ஒரு கணக்கு வச்சு அவர் சொல்றது. இதற்கடுத்து கொனார்க்ல மெச்சூர் டெம்பிள்ஸ் வருது. இந்த இதுல குதிரைகள், ஒரு பக்கம் குதிரை சிலை அருமையான இது, அப்புறம் யானை சிலை, இதுதான் கவர்மெண்ட் சிம்பிள் நவ். இந்த சக்கரங்கள், கஜசிம்மா, அப்புறம் ராஜா பார்க்கறது, இந்த ஒட்டக சிவிங்கெல்லாம் வரும் அதுல. இது மாதிரி ராஜா ஒவ்வொரு இதையும் பஞ்சாயத்து பார்க்கறது, சண்டை போட போறது, அப்புறம் அருமையான சூரியன் சிலைகள், கஜயாளி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதாது. கொனார்க் உச்சக்கட்டம். அதுக்கடுத்து அதே பாணியில நல்ல கோயில் ஒண்ணுதான் கட்டுறாங்க. நரசிங்க தேவாவோட தங்கை சிஸ்டர் சந்திரிகா என்ன ஒரு கோயில் கட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் இவரு கூட போராடி கடைசியில நடுவுல இறந்துடுறாரு. அவர் நினைவா அந்த இது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது விஷ்ணுவுக்கு கட்டப்பட்ட கோயில். 4 கட்டடம் முழுசா இருக்கிற கடைசி கோயில். இதுல என்ன விசேஷம்னா இதனோட கிச்சன் தான். இந்த கிச்சன்ல நம்ம பூரியில சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு சமையல், அதே மாதிரி ஒரு பரிமாறல் எல்லாம் நடக்கும். கோயிலோட தெற்கு புற ஃபுல்லா சமையல் தான். அந்த இது வச்சு பிரம்மாண்டமா சமையல் பண்ணி அதை கடவுளுக்கு படைச்சு எல்லாம் பானையா வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவு சாப்பிடாதவங்க ஒரு ஆள் வேணும்னு நம்ம அலக்காரட்டா மாதிரி அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். முழு வாழையில போட்டு முழு சாப்பாடும் அங்க போடுவாங்க. அங்க சைட்ல அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல உட்கார, காய்கறி மார்க்கெட்ல உட்கார மாதிரி அங்க இருக்கிற 10 பாண்டாவும் அவ்வளவு சட்டியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அருமையான சாப்பாடு இருக்கும். இந்த கோயில்ல சிற்பங்கள்லாம் மிக அருமையா இருக்கும். திக்பாலர் சிற்பங்கள் அதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதற்கடுத்து கீழே கங்கர்களோட ஆட்சி முடியுது.
அதுக்கடுத்து கஜபதி மன்னர்கள் காலத்துல காப்பாத்துறதுக்கு சண்டை போட்டு காப்பாத்துறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் கபிலேந்திர தேவர் காலத்துல இந்த கபிலேஸ்வரன் கோயில். பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு அடிப்படை அலங்காரம் கோடு கோடா இருக்கு, வேற சிற்பமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இங்க ஒரு கோயில் இருக்கு. ஒரு கோயில்ல ஒரு ஏரியாக்குள்ள ஒரு 34 குட்டி கோயில் இருக்கு. இது ஒண்ணுதான் விசேஷம். நம்ம போற வழியில சில பல கோயில்கள், திருத்தி மாற்றி அமைக்கப்பட்ட சில பல கோயில்கள் பார்ப்போம். அதுல முக்கியமானது நம்ம விசாகப்பட்டினத்திலிருந்து இறங்கின உடனே பார்க்கிற முதல் கோயில் சிம்மாசலம். சிம்மாசலம் நரசிம்மருக்கு கட்டப்பட்ட ஒரு கோயில். இதுவும் பழங்காலத்து கோயில். இது நரசிங்க தேவ காலத்துல இந்த கருவறை எல்லாத்தையும் இடித்து புதுசாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம திராவிட ஸ்டைல்ல கோபுரம். இங்க உள்ள போனீங்கன்னா ஒரு முகமண்டபம். அதுக்கடுத்து ஆஹ் கலிங்க பாணியில ஒரு ஜெகமோகனா, மேல பிதா தீவுலான்ற மாதிரி இருக்கு. ஆனா பிதா மாதிரி சொருகோடு மாதிரி வைக்காம சின்ன சின்ன கோயிலா வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமான திராவிடமும் கலிங்கமும் கலந்த ஒரு கலவை. இது என்னன்னா, நரசிங்கோட சேனாதிபதி அக்தாயி சேனாதிபதின்றவர் கட்டினது. அவர் காலத்துல ஆரம்பிச்சு அவர் பையன் காலத்துல கும்பாபிஷேகம் கட்டினாங்க. இங்க குலோத்துங்கனோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தே கிடைக்குது. அனந்தவர்மன் சோடகாக்கா அவரோட மருமகன் அவங்க காலத்துல இருந்து நிறைய கல்வெட்டுகள் கிடைக்குது. நரஹரி தீர்த்தான்றவர் அவர் வைஷ்ணவ பாடசாலையில நிறைய பண்ணியிருக்காரு. பஞ்சராத்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணும். இங்க இருக்கிற நரசிம்மர் ஃபுல்லா உக்கிர நரசிம்மர் சந்தனம் வச்சு பூசி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா அது பார்க்கறதுக்கு லிங்கமா இருக்கும். இது சிவன் கோயில்னே சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இது அது போக இதுல பைரவர் இருக்காரு, கங்காதரா குளம் இருக்குது, காமத்தகரம் நடக்குது. அதனால இது சிவன் கோயில்னு சொல்லி வச்சிட்டாங்க. ராமானுஜர் காலத்துல பிற்கால அந்த சந்தன காப்பரம் நீக்கி பார்க்கறப்பதான் உள்ள இந்த சிலை இருக்குன்னு சொல்லி அப்புறம் வைஷ்ணவ ஆகமப்படி பூஜைகள்லாம் இது பண்ணாங்க. ஆனாலும் அந்த சந்தன காப்பு வைபவத்தை மாத்தல. அது இன்னைக்கு அப்படி இருக்கு. இப்படிதான் இதனோட விமானம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. திராவிடத்தை இதையும் சேர்த்து கட்டின அருமையான ஒரு பாணி. இப்படிதான் இருக்கும். இங்க இந்த இடத்துல இந்த 3 அடி 4 அடி சிலைய ஃபுல்லா சந்தனத்துல மூடி லிங்கம் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது ஸ்ரீகூர்மம். ஸ்ரீகூர்மத்துல கூர்மநாத கோயில். இது இப்படி ஒரு அருமையான விமானம். கூர்ம அவதாரத்துக்கு 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே கோயில் தான். பின்னாடி நிறைய கோயில் வந்திருக்கு. முன்னாடி புராதன கோயில் இது ஒண்ணுதான். அதுவும் சிவன் கோயில இருந்து பிற்காலத்துல விஷ்ணுவ கன்வெர்ட் ஆனது. அது கருவறையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நடுவுல சிலையோ இல்லாம இருக்காம இடது பக்கம் சைடுல தரையில ஒரு ஆமை உருவம் இருக்கும். அது பக்கத்துல விஷ்ணு லட்சுமின்னு 2 உருவங்கள் வச்சிருப்பாங்க. சோ இது ஆந்த்ரோமார்பிக் இமேஜ். வெளியில ஒரு ஏகப்பட்ட ஆமைகள் காப்பகம் இருக்கும். ரொம்ப அருமையான இதுல இது சுத்தி சிற்பங்கள் பட்டச்சித்திரம்னு சொல்லி ஒரிசா சிற்பங்கள் ஓவியக்கலை இந்த இடம் ஃபுல்லா இருக்கும். இந்த மண்டபம் ஃபுல்லா 108 தூண்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லாம ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமான தூண்கள் இது ஃபுல்லா இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட விசேஷம். இதனோட விமானம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். திராவிட கலையும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. விமானத்தினோட ஒவ்வொரு தளமும் வித்தியாசமா உயரமா நீண்டு இருக்கும். இது மொத்தம் 3 தலை விமானம் தான். ஆனா பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். அதற்கடுத்து நம்ம பார்க்கிறது மதுக்கேஸ்வரர் கோயில் முக்கலிங்கம்.
முகலிங்கம்ன்றது கலிங்க நகரான அந்த காலத்துல வழங்கப்பட்டது. முகலிங்கம்ன்றது முது கலிங்கம் அப்படின்னு தெலுங்குல ஓல்டு கலிங்கம்ன்றதனோட தெரிவு. இது வந்து கீழே கங்கர்களுக்கு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு இருக்கு. இதுதான் தலைநகரம். அப்புறம்தான் அனந்தவர்மன் காலத்துல இது பித்னாசி கடகம் அப்படின்னு சொல்லிட்டு புது வாரணாசி புது வாரணாசி கோட்டை அப்படின்றதுக்கு மாத்துறாங்க. இந்த கோயில் மதுக்கபர்ணவா தேவா அப்படின்ட்டு அனந்தவர்மன் சோழ கங்காவோட கொள்ளு தாத்தா கட்டினது. நாகரா ஸ்டைல்ல வெறும்ன 3 பட்டையோட ஒரு சாங்டம், அதை சுத்தி மண்டபம், மண்டபத்துல 4 பக்கமும் அந்த காக்கரா தீரோட பார்த்த மாதிரி ஒரு சிறு விமானங்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. இங்கே 4 குட்டி கோயில், அதுக்குள்ள 4 பரிவார கோயில். இந்த பஞ்சாயத்தனான்னு சொல்லிட்டு மொத்தம் 5 சாமிக்கு ஒரு சாமியை வச்சு மீதி 4 சாமி. இது ஒண்ணு சிவனுக்கு, இது இது சிவன்றதுனால இது விஷ்ணு, அப்புறம் விநாயகர், அப்புறம் சக்தி வரும். 4 பக்கமும் காக்கரா தீவுல மாதிரி ஸ்டைல்ல விமானங்கள் இருக்கு. ரொம்ப அருமையான சிற்பங்கள். இது ஃபுல்லா கோஷ சிற்பம் ஃபுல்லா அவ்வளவு அருமையா இருக்கு. நம்ம நைட்ல தான் அந்த பக்கம் போவோம். இது நேரம் இருந்தா பார்க்கலாம். அதற்கடுத்து அடுத்த நாள் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான கோயில் தாரா தாரணி கோயில்னு மலை மேல இருக்கிற கோயில். இது வந்து இங்க இந்த குமாரி ஹில்ஸ் இடத்துல ருஷ்ய கொல்லியா ரிவர்னு இந்த இருக்கு. இதுதான் கடல்ல கலக்கிற இடம் தான் கலிங்கப்பட்டினம். கலிங்கப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் ஆதிசக்தி பிதான். இப்ப விஷ்ணு வந்து சதி இறந்த பிறகு அவரோட உடலை வந்து வெட்டுறப்ப சதியினோட மார்பகங்கள் விழுந்த இடம், 2 மார்பகங்கள் விழுந்த இடம் இது அப்படிம்பாங்க. அதனால இங்க வந்து 2 ஃபீமேல் ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் சிம்பாலிக் ஆஃப் த பிரஸ்ட். அண்ட் அது போக 2 உற்சவத்துக்கு சலந்தி பிரதிமான 2 பிராஸ் ஹெட் வச்சிருப்பாங்க. இதுல ஒரு புத்தரும் கூட இருப்பாரு. இது என்னன்னா அந்த காலத்து மக்கள் போற அந்த ஒரு ஸ்தலம், ஏன்ஷியன்ட் சீஃபேரர் இது பண்றது. இது என்னன்னா கம்யூனல் டெம்பிள். இது என்னன்னா இந்த ருஷ்யக்குள்ளே அந்த காலத்துல நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இதுல இருந்து அப்படியே போட் எடுத்துக்கிட்டு கடற்கரை கலிங்கப்பட்டினம் வரைக்கும் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. இங்க இந்த சுவாமி இப்படிதான் இருக்கும். இந்த 2 தாரா தாரிணி அவங்களோட உற்சவம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற கோயில் ஜாஜ்பூர்ல இருக்க பிராஜா கோயில். அது என்னது பிராஜா? பிராஜான்றது பெங்காலி ப்ரொனன்சியேஷன், விராஜான்றது பிரைமரிலி இது வந்து கிரிஜா டெம்பிள். கிரிஜான்றது சக்தி டெம்பிள். அகைன் 18 சக்தி பீடத்துல ஒண்ணு. அது சக்தியோட தொப்புள் அல்லது வயிறு விழுந்த இடம். 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. வழக்கம் போல 4 கட்டடம் இருக்கு. ஆனா முதல் 2 தான் இது மாதிரி இருக்கு, மற்ற 2 சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. இதுல விசேஷம் இதனோட இந்த சிற்பங்கள் தான் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, நானும் இனிமேதான் பார்க்கணும். இப்ப இவ்வளவும் நம்ம பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்குன்றவங்க, ஆனா போக முடியலன்றவங்க, நம்ம ஊர்லயே சில கோயில் இருக்கு. இத மாதிரி பூரியினோட இத வந்து இங்க கன்னியாகுமரியில பூரி ஜெகநாத் கோயில் ஒண்ணு இருக்கு. அது பூரி ஜெகநாத்னு ஒரு காலேஜ். அந்த காலேஜுக்குள்ள பூரி ஜெகநாத் கோயில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பூரியில 4 இருக்கும், இங்க 3ஓட டிப்பாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கட்டிட பாணி அதுல உள்ள கலை நுணுக்கங்கள் எல்லாம் அப்படியே அருமையா பண்ணியிருக்காங்க. சுத்தி வர இருக்கிற குட்டி கோயில் உட்பட அகலமும் பூரியில இருக்கிற அத்தனை குட்டி கோயிலும் இதுல. இது போக சென்னையில பக்கத்துல 2 கோயில் இருக்குது. ஒண்ணு தென்னாங்கூர்னு சொல்லிட்டு வந்தவாசி பக்கத்துல இருக்கு. இது ரொம்ப அருமையான கோயில். இதுல ஒரு 4 இருக்கு. 3 மண்டபம் சரியா இருக்கு, 4வது ஓப்பன் மண்டபம். இருந்தாலும் அந்த கலிங்க கட்டடக்கலையினோட மாடல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஊர்ல பனையூர்ல ஒரு ஜெகநாதா டெம்பிள் இருக்கு. ஆனா அதுல திவ்லா பிளஸ் ஜெகமோகனா மட்டும்தான் இருக்கு. ஆனா அது பண்ணிருக்கிற ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இது பழைய கலிங்கா மாதிரி வந்திருக்கு. இது வந்து கொக்கோ கோலா பாட்டில் மாதிரி ஷேப்ல போகும்.
ஷேப் சரியில்லை, இது சரியில்லை. இன்னொன்னு எல்லாம் ஒரு உயரத்துல வச்சு கட்டிருக்காங்க, கிரவுண்ட்ல உள்ள கட்டல. பட் கலிங்கத்து கோயில்ன்ற மாதிரி ஒரு மாடல் பார்க்கணும்னா பணம் இருக்கும். ஸோ இப்படி நம்ம கடந்த ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு நினைக்கிறேன். 1 மணி 20 நிமிஷம். 1 மணி 20 நிமிஷத்துல கலிங்கம், அதனோட சரித்திரம், பூர்வீகம் என்ன, அதுல இருந்த மன்னர்கள் என்ன, அவங்க எப்படி இது பண்ணாங்க, கலிங்க கட்டடக்கலை எப்படி வளர்ந்துச்சு, அதனோட பாகங்கள் என்ன, அந்த 4 காலகட்டத்துல எப்படிலாம் கோயில் இருந்துச்சு, அதுல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சில கோயில்கள் எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். இதை நேர்ல பார்த்தா என்ன விவரம் மிக அருமையா இருக்கும். இது வரைக்கும் போகாதவர்களும் இந்த ஒரு காணொளியை பார்த்துட்டு போக தூண்டும். இதுதான் இந்த காலனியின் எதிர்பார்ப்பு. வேற சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல கேட்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோ, முக்கியமா கொனார்க் எப்படி கட்டப்பட்டது, கொனார்க்கின் மற்ற கோயில் விவரங்கள், இது பத்தின நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனல் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீட்டெயில் பண்ண நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மிக்க நன்றி. இது ஒரு ஒரு எளிமையான ஒரு முன்னோட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், சஜஷன்ஸ் எல்லாத்திலையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. மறுபடியும் ஒரு முறை சந்திப்போம்.